Hey guys, welcome back to my channel. போன வீடியோல நம்ம சாஃப்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, ஒரு சாஃப்ட்வேரை நல்ல குவாலிட்டியா எப்படி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணணும், எரர்னா என்ன, டிஃபெக்ட்னா என்ன, ஏன் சாஃப்ட்வேர்ல பக்ஸ் எல்லாம் வருது, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ அதோட கண்டினியூட்டி வீடியோ. இதில் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்னதான் நம்ம டெஸ்டிங் படித்தாலும் டெஸ்டிங் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் டெவலப்மெண்ட் பற்றி தெரியணும். அப்போ தான் நம்ம டெஸ்டிங்கை ப்ராப்பராக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை எஸ்டிஎல்சின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ ஒரு பேங்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் அவங்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு ஐடி கம்பெனி அப்ரோச் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி அவங்களுடைய கம்ப்ளீட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அந்த சொன்ன ரெக்குவயர்மெண்ட்ஸை டிசைனாக ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. டிசைன்லேயே லோ லெவல் டிசைன், ஹை லெவல் டிசைன் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் அவங்க சொன்ன உடனே அது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிக்சரைஸ்டாவோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்லேயோ ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் டிசைனிங் ஃபேஸ். அடுத்து டெவலப்மெண்ட்டுன்னு வரும்போது அந்த நம்ம போட்டு வச்ச டிசைனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது வித் ஹெல்ப் ஆஃப் கோடிங், அதுதான் டெவலப்மெண்ட் ஃபேஸ். இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸில் டெவலப்பர்ஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் இஸ் ஓவர், டெஸ்டிங் நடக்கும். டெஸ்டிங்க்கு தான் டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. சம்டைம்ஸ் டெஸ்டர்ஸை தேவையான அப்போ மட்டும் ஹையர் பண்ணிப்பாங்க. சில டைம் ஸ்டார்டிங்லேருந்தே டெஸ்டர்ஸ் ஒரு ப்ராசஸையும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் டெஸ்டிங் அந்த இ-காமர்ஸ் கம்பெனி ஒரு அமேசான்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸ் அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நார்மல் டேயில் ஒரு 100 பேர் அந்த வெப்சைட் பார்க்குறாங்க, பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே ஒரு சேல் மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டாங்கன்னா அதே டைமில் 10,000 பேர் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ப்ராப்பராக அதோட ஃபங்க்ஷன் அது பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. இப்போது அட்வான்ஸ்டாக நிறையா ப்ராசஸ் வந்துடுச்சு. பட் ஸ்டில் இன்டர்வியூவில் 3 மாடல்ஸ் பற்றி தான் கேட்பாங்க. அது என்னன்னா வாட்டர்ஃபால் மாடல், ஸ்பைரல் மாடல் அண்ட் வி மாடல். இதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸான மாடல்ஸ். இதை வச்சு தான் ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளையே ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மாடல் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Let's get started with waterfall model. Waterfall model இன்னொரு பேர் என்னன்னா லீனியர் மாடல். ஏன்னா இது அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு ஒரு லீனியர் டைரெக்ஷனாக தான் மூவ் ஆகும். இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடைச்சோடனே டிசைன் பண்ணுவாங்க, டிசைன் கிடைச்சோடனே டெவலப்மெண்ட், ஆஃப்டர் டெவலப்மெண்ட் டெஸ்டிங், டெஸ்டிங்க்கு அப்புறம் டிப்ளாய்மெண்ட், அந்த ஆப்பை கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறது, அண்ட் ஆஃப்டர் தட் மெயின்டெனன்ஸ். இப்போ டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் உடனே திரும்ப ரெக்குவயர்மெண்ட் போயிட்டு மாற்றுறது, டிசைனில் மாற்றுறது, டெவலப்மெண்ட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வாட்டர்ஃபால் மாடலில் பண்ண முடியாது. அது வாட்டர்ஃபால் மாடலோடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் அவங்களுடைய தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸை கொடுத்து நம்மளை சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் டிசைன் பார்ட் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். டெவலப்மெண்ட்க்கு டெவலப்பர்ஸ் வில் கெட் இன்வால்வ், டெஸ்டிங்க்கு டெஸ்டர்ஸ் வில் கெட் இன்வால்வ். டிப்ளாய் பண்ணும்போது கஸ்டமர்ஸும் இருப்பாங்க, ப்ளஸ் டெஸ்டர்ஸும் அதை பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் மெயின்டெனன்ஸ், அது டெஸ்டர்ஸ் அப்பப்போ செக் பண்ணிப்பாங்க. இல்லை புது வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா அது ஆல்ரெடி இருக்கிற சாஃப்ட்வேரோட சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் வாட்டர்ஃபால் மாடல். இந்த வாட்டர்ஃபால் மாடலோடைய அட்வான்டேஜஸ் என்னன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதில் நம்ம நடுவில் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ரெக்குவயர்மெண்ட் கிடைக்கும், டிசைன் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், டிப்ளாய் பண்ணிடுவோம். இதுதான் ஆர்டருங்கிறதுனால இதில் ப்ராடக்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை, அதனால பக்ஸ் கம்மியாக இருக்கும். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெஸ்டர்ஸ் நம்ம கடைசி ப்ராசஸில் தான் இன்வால்வ் பண்ணுவோம். அதனால இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இனிஷியலி டெவலப்பர்ஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும், டெஸ்டர்ஸை நம்ம கடைசியாக ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். இங்கே ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ப்ராஜெக்ட்க்கு இதெல்லாம் தான் ரெக்குவயர்மெண்ட்ஸ்,
இதை தாண்டி இன் ஃபியூச்சர்ல எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸா இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாடல் நம்ம எலிஜிபிளா யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே அட்வான்டேஜ் இருந்தா கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த மாடலுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இங்க ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் பண்ண முடியாதுங்கிறதே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணும்போது நம்ம திருப்பி டெஸ்டர்ஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சடனா இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்தே அது ஒரு எரரா வந்துட்டே இருக்கு அப்படின்னு டெஸ்டர்ஸ் நினைக்கும் போது அப்ப போய் நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸை மாத்திட்டு இருக்க முடியாது. அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அது லேட்டர் ஃபேஸஸ்ல கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா டெஸ்டர்ஸை நம்ம கடைசியா ஹையர் பண்றதுனால இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான். பட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க நினைக்கிறத விட அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இருக்கும். ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா எண்டிங்ல ரீஒர்க் பண்றதுக்கு நிறைய டைம் ஆகும். அதனால டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும். டெஸ்டிங் எப்பவுமே டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்ல இருந்தே டெஸ்டிங்கை வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் வாட்டர்ஃபால் மாடலோட டிஸ்அட்வான்டேஜஸ். வாட்டர்ஃபால் மாடலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் மாடல் இஸ் ஸ்பைரல் மாடல். ஏன் இதுக்கு ஸ்பைரல் மாடல் அப்படின்னு பேருனா இட் லுக்ஸ் லைக் அ ஸ்பைரல் மேனா. இது சர்க்குலரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளானிங் நடக்கும். முன்னாடியே பார்த்த மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து ஒரு பிளான் கொடுத்துருவாங்க ஐடி கம்பெனி கிட்ட, எனக்கு இந்த மாதிரி வேணும் சாஃப்ட்வேர்னு சொல்லி. அடுத்து ரிஸ்க் அனாலிசிஸ் தான் செகண்ட் ப்ராசஸ். ரிஸ்க் அனாலிசிஸ்னா டிசைன் பண்ணிட்டு அவங்க கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்ஸை நம்மளால ப்ராப்பரா மீட் பண்ண முடியுமா, அவங்க கொடுத்த டைம் அண்ட் பட்ஜெட்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்க்கறது தான் ரிஸ்க் அனாலிசிஸ். அடுத்து கம்ஸ் யோர் என்ஜினியரிங் பார்ட். என்ஜினியரிங் பார்ட்னாவே ஃபுல்லா டெவலப்மெண்ட் மட்டும்தான், கோடிங் ப்ராசஸ் தான் ஃபுல்லாவே இது. நெக்ஸ்ட் இவாலுவேஷன் வர இடத்துல தான் டெஸ்டிங் வில் கம் இன்டு பிக்சர். ஒரு இங்க ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ்ல ஸ்டார்ட் ஆகுற ப்ராசஸ், ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ் முடிச்சுட்டு இட் வில் கோ டு ரிஸ்க் அனாலிசிஸ், அதாவது டிசைனிங் பார்ட். அதை டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் வில் கம் இன்டு பிக்சர். டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்டிங் வில் கம் இன்டு பிக்சர். இதுவே வாட்டர்ஃபால் மாடலா இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸோட ஸ்டாப் ஆயிடும். பட் இது ஸ்பைரல் மாடல். ஸோ டெஸ்டிங் ஒரு ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபேஸ்ல செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த செகண்ட் கர்வ். ரெக்குவயர்மெண்ட்டை இன்னொரு தடவை ஸ்டடி பண்ணுவாங்க. இல்லை புது ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதை ஸ்டடி பண்ணுவாங்க. அடுத்து அந்த புது ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஒரு டிசைன் நடக்கும். அடுத்து அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. திருப்பி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. திரும்ப புது ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப அதே நடக்கும். ஸோ இந்த சைக்கிள் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் இதுக்கு பேரு ஸ்பைரல் மாடல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாடல் இருந்தா அதுக்கு அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ நம்ம அதோடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் ஆர் அலவுட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அ சைக்கிள். நம்ம அந்த டயக்ராம்ல பார்த்த மாதிரி ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் சைக்கிள்ல திருப்பி ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். திரும்ப டெஸ்டிங் வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகெயின் அந்த புதுசா ஏதாச்சும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அகெயின் ரெக்குவயர்மெண்ட்டு டெஸ்டிங் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து நடக்கும் இன்னொரு தடவை. எல்லா சைக்கிள்லையும் நியூ சாஃப்ட்வேர் வில் பி ரிலீஸ்ட். In every cycle, new software will be released to the customer. ஸோ ஸ்டார்ட் ஆகுற இந்த ரெக்குவயர்மெண்ட் ஃபேஸ்ல இருந்து டிசைன் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் இதோட ஒரு ஃபேஸ் இஸ் ஓவர். ஸோ இது ஒரு வெர்ஷன். இந்த ஒரு வெர்ஷன் வில் பி ரிலீஸ் டு த கஸ்டமர் அண்ட் அவங்களோட என்விரான்மெண்ட்ல அந்த டெஸ்டிங் வந்து நடக்கும். இதை மல்டிபிள் வெர்ஷன்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி வெர்ஷன் 1.0 ரிலீஸ் ஆயிருக்குன்னா 1.1 ரிலீஸ் ஆகும், 1.2 ரிலீஸ் ஆகும். பேஸ்ட் ஆன் த கிவன் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்த உடனே அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அதை 1.0ன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி 1.1 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் வெர்ஷன்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் மாடல். வாட்டர்ஃபால் மாடலில் நமக்கு டெஸ்டிங் எண்டிங்கில் ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். பட் இந்த ஸ்பைரல் மாடலில் டெஸ்டிங் எல்லா சைக்கிள்லையும் நடக்கும்.
கஸ்டமரும் ஈச் அண்ட் எவ்ரி மாடியூலில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் வெர்ஷன் 1.0 இருக்கட்டும், 1.1 இருக்கட்டும், எல்லா வெர்ஷன்ஸையுமே கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஸ்பைரல் மாடலோட அட்வான்டேஜஸ். கம்மிங் டு டிஸ்அட்வான்டேஜஸ். ரெக்வயர்மெண்ட் சேஞ்சஸ் இன் பிட்வீன் ஆர் சைக்கிள்ஸ்லேயும் அலோட். அதனால நமக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ரெக்வயர்மெண்ட் ஸ்டார்டிங்லேயே மொத்தமாக கொடுத்தாங்கன்னா அதை மொத்தமாக டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது இடையில ரெக்வயர்மெண்ட் சேஞ்சஸ் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது இஸ் அ பிக் ப்ராசஸ். அதில் நிறையா பட்ஜெட் வில் பி இன்வால்வ், நிறையா டைம் வில் பி இன்வால்வ். ரெக்வயர்மெண்ட் அண்ட் டிசைன் ஃபேஸில் டெஸ்டிங் நடக்காது. ஒரு சைக்கிளில் டெஸ்டிங் நடந்தாலுமே டெஸ்டிங் வந்து ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ், டிசைனிங், டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் தான் நடக்கும். பட் அந்த ஸ்டார்டிங் ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ்லேயே எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் திருப்பி அடுத்த சைக்கிளில் ரெக்டிஃபை பண்ணி தான் சரி பண்ண முடியும், விச் ஆல்சோ காஸ்ட் அ லாட் ஆஃப் டைம். ஸ்பைரல் மாடலுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மாடல் இஸ் நோன் அஸ் வி மாடல். இந்த வி மாடலை விவி மாடல்னு சொல்லுவாங்க, which is known as verification and validation. இந்த சைடு இருக்கிற எல்லாமே is the verification part. ஒரு நம்ம பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக பண்ண போடுமா, அதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். வெரிஃபிகேஷனில் ஃபுல்லாகவே டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுறது, நமக்கு டிசைன் எந்த மாதிரி வேணும், சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும், அதோட லுக் எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கணும், இதெல்லாம் பார்க்குறது தான் வெரிஃபிகேஷன். பட் கம்மிங் டு வேலிடேஷன், இந்த பார்ட் ஃபுல்லாக வேலிடேஷன். வேலிடேஷனில் நம்ம பண்ணுற ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலிடேஷன். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் வில் கிவ் த ரெக்வயர்மெண்ட்ஸ் டு த கம்பெனி. இந்த பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட் இது ஒரு டாக்குமெண்டேஷனாகவே ரெடி பண்ணுவாங்க, பிஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ். அடுத்து சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட்ஸ் விச் இஸ் நோன் அஸ் எஸ்ஆர்எஸ். அது ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க, அதை எப்படி இருக்கணும், அவங்க பிஸ்னஸ் அனலிஸ்ட் கொடுத்ததெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, அதெல்லாம் செக் பண்ணுறது தான் சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன். ஆஃப்டர் ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து பண்ணுறது இஸ் யோர் ஹை லெவல் டிசைன் அண்ட் லோ லெவல் டிசைன். டிசைன் முடிச்சுட்டு இம்ப்ளிமெண்டேஷன், இந்த கோடிங் பார்ட்டில் தான் டெவலப்பர்ஸ் வில் கெட் இன்வால்வ். அது வரைக்கும் டெவலப்பர்ஸ் வில் நாட் பி இன்வால்வ். கோடிங் பார்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே ரெடி பண்ண ஃபுல் டாக்குமெண்டேஷனையும் டெவலப்பர்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. டெவலப்பர்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் எல்லாருமே லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் டெவலப்பர்ஸ் டெவலப்மெண்ட்டையும் டெஸ்டர்ஸ் டெஸ்டிங்கையும் ஆரம்பிப்பாங்க. கோடிங் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்டிங் வில் கெட் ஸ்டார்டட். டெஸ்டிங்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை டெஸ்டர்ஸால் பண்ண முடியாது, ஏன்னா அது பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். அதை டெவலப் பண்ண டெவலப்பர்ஸே டெஸ்ட் பண்ணுறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், ஏன்னா அதுக்கு நிறைய லாஜிக்ஸ் தெரியணும், ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் தெரியணும், அதெல்லாம் தெரிஞ்சாதான் அது பண்ண முடியும். ஹவெவர் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து டெஸ்டர்ஸ் பண்ணலாம், அதுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் எல்லாம் தேவையில்லை, நமக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை ப்ராப்பராக பண்ணிட முடியும். ஸோ இந்த ஒன்னொன்று பற்றியும் we'll see detail in the upcoming lectures. V model is also called VV model. VV means verification validation. அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். டெஸ்டிங்ல 2 டைப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் டெவலப்பர்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும், பிகாஸ் தே நோ த லாஜிக் ஆஃப் த கோட். லாஜிக் தெரிஞ்சாதான் அது பண்ண முடியும். யூனிட் டெஸ்டிங் அண்ட் இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஆர் அ பார்ட் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். அதே மாதிரி பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கை டெஸ்டர்ஸால் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு லாஜிக் தெரியணும்னு அவசியம் இல்லை. சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் ஆர் அ பார்ட் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். யூசரோடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணுறது தான் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பற்றியும் வில் see in detail. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து ஃபுல்லாக டெவலப்பர்ஸ் தான் இன்வால்வ் ஆவாங்கன்றதுனால நம்ம அதை பற்றி கொஞ்சமாக தான் பார்ப்போம். However, system testing is the main testing in which testers are involved. User acceptance testingல கூட அதை கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்ஸும் சேர்ந்து அதை வந்து ஒரு செக் மாதிரி தான் இருக்கும். சிஸ்டம் டெஸ்டிங்லலாம் எந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், கிரியேட்டிங் நியூ டெஸ்ட் சினாரியோஸ்,
அது எல்லாமே சிஸ்டம் டெஸ்டிங்ல தான் நடக்கும். வெரிஃபிகேஷன், வேலிடேஷன் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம கரெக்டான ப்ராடக்ட் தான் பில்ட் பண்ண போறோமா, அதுக்கு ஏத்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் நம்மளால ப்ராப்பரா பண்ண முடியுமா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு பேர் தான் வெரிஃபிகேஷன். இதுல ஸ்டாட்டிக் டெஸ்டிங் இஸ் இன்வால்வ். ஸ்டாட்டிக் டெஸ்டிங் வந்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணி எடுத்திருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் கரெக்டா என்னன்னு செக் பண்றது. இதுவே வேலிடேஷன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா பில்ட் பண்ணிட்டு இருக்கோமா, அவ்வளவுதான் வேலிடேஷன். வெரிஃபிகேஷன்ல ஃபுல்லா அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் நடக்கும். அந்த டெவலப்மெண்ட்லயும் ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது தான் வேலிடேஷன். இங்கே டைனமிக் டெஸ்டிங் இஸ் பெர்ஃபார்ம்ட். ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா என்ன, டைனமிக் டெஸ்டிங்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை நம்ம திருப்பி டெஸ்ட் பண்றது. நம்ம முன்னாடியே ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா, விவி மாடலுக்கு ஒரு டயக்ராம். அந்த டயக்ராம்ல லோ லெவல் டிசைனோடைய கம்ப்ளீஷன் வரைக்கும் ஸ்டாட்டிக் டெஸ்டிங், விச் மீன்ஸ் அந்த கோடிங்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா எது வரைக்கும் நம்ம டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஸ்டாட்டிக் டெஸ்டிங் தான். ஸ்டாட்டிக் டெஸ்டிங்ல 3 டைப்ஸ் இருக்கு: ரெவ்யூ, வாக் த்ரூ, இன்ஸ்பெக்ஷன். அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ப்போம். டைனமிக் டெஸ்டிங்னா ஒரு ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா டாக்குமெண்ட்ஸ் டெஸ்ட் பண்றது. பட் டைனமிக் டெஸ்டிங்னா டெவலப் பண்ற ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேரையும் நம்ம டெஸ்ட் பண்றது. டெஸ்டிங் த ஆக்சுவல் சாஃப்ட்வேர், அதுதான் டைனமிக் டெஸ்டிங். கோடிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைனமிக் டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். டைனமிக் டெஸ்டிங்கோட டைப்ஸ் என்னன்னா யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இது எல்லாத்த பத்தியும் நம்ம தனியா டைனமிக் டெஸ்டிங்க்குன்னு ஒரு வீடியோ, ஸ்டாட்டிக் டெஸ்டிங்க்குன்னு ஒரு வீடியோ போட்டு வில் கம்ப்ளீட் த என்டையர் திங். ஆல்ரெடி வாட்டர்ஃபால் மாடல் அண்ட் ஸ்பைரல் மாடலுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்த மாதிரி வி மாடலுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜஸ் என்னன்னா ஒரு ஃபேஸ்லயும் டெஸ்டிங் இஸ் இன்வால்வ். ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணா அதுக்கு ஒரு டெஸ்டிங், டிசைன் பண்ணா அதுக்கு ஒரு டெஸ்டிங், டெவலப் பண்ணா அதுக்கு ஒரு டெஸ்டிங். இந்த மாதிரி எல்லா ஃபேஸ்லயுமே டெஸ்டிங் இஸ் இன்வால்வ். அதனால அதுல வர டிஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப மினிமலா. However, 100% defect free software பண்ண முடியாது. It is not possible. பட் ரொம்ப மினிமல் எரரோட சாஃப்ட்வேர் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர். ஏன்னா டெஸ்டர்ஸ், டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ் எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம் தான். டாக்குமெண்டேஷன் ஒர்க் நிறைய இருக்கும். இதுல வெரிஃபிகேஷன், வேலிடேஷன் 2 பார்ட் வச்சு வெரிஃபிகேஷன் ஃபுல்லா நம்ம டாக்குமெண்டேஷன் தான் பண்றோம். அப்படி இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் ஒர்க் வந்து இதுல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம 3 மாடல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்டாட்டிக் டெஸ்டிங் பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ until that, stay tuned and do subscribe. Thank you.